14 உலகங்கள். இந்து மத வேத மரபின்படி இந்த பிரபஞ்சத்தில் 14 உலகங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஈரேழு என்றால் 2 அதாவது 14 என்று அர்த்தம். மேலுலகங்கள் 7 மற்றும் கீழுலகங்கள் 7 மொத்தம் 14 உலகங்கள் என கணக்கு. நாம் வாழும் பூவுலகம் மேலுலகத்தில் உள்ளதாகும். ஆகவே பூவுலகிற்கு மேல் 6 உலகங்களும் கீழே 7 உலகங்களும் இருக்கின்றன. அவைகள் 7 சத்தியலோகம், 6 தபோலோகம், 5 ஜனோலோகம், 4 மகர்லோகம், 3 சுவர்லோகம், 2 புவர்லோகம். மேல் உலகங்கள் 7. 1 பூலோகம், நாம் வாழும் மண்ணுலகு. கீழ் உலகங்கள் 7. அதலலோகம், விதலலோகம், சுதலலோகம், தலாதலலோகம், மகாதலலோகம், ரசாதலலோகம், பாதாளலோகம். மேல் உலகங்கள் ஊர்த்வலோகங்கள் சோகஸ்மைலி. பூலோகம் பூமி சோகஸ்மைலி, நாம் வாழும் உலகம். புவர்லோகம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான இடம், விண்வெளி. சுவர்லோகம் சொர்க்கம் சோகஸ்மைலி, இந்திரன் மற்றும் தேவர்கள் வசிக்கும் இடம். மகர்லோகம் முனிவர்கள் வசிக்கும் இடம். ஜனலோகம் பிரம்மாவின் மகன்கள் வசிக்கும் இடம், பித்ருக்கள். தபோலோகம் தேவதைகள் வசிக்கும் இடம். சத்தியலோகம் பிரம்மலோகம் சோகஸ்மைலி, பிரம்மா வசிக்கும் இடம். கீழ் உலகங்கள் பாதாள லோகங்கள் சோகஸ்மைலி. அதலம் மாயாவின் மகனான பாலாவால் ஆளப்படுகிறது. விதலம் சிவபெருமானின் வடிவமான ஹரபவாவின் ராஜ்யம். சுதலம் மகாபலி சக்கரவர்த்தியின் ராஜ்யம். தலாதலம் மாயாவின் உலகம், மறைக்கப்பட்ட இடம். மகாதலம் நாகங்கள் வசிக்கும் இடம். ரசாதலம் அசுரர்கள் வசிக்கும் இடம். பாதாளம் நாகலோகம் சோகஸ்மைலி வாசிகி என்ற நாகத்தால் ஆளப்படும் மிக கீழ் உலகம். இந்த உலகங்கள் வெவ்வேறு நிலைகள் மற்றும் இருப்பிடங்களை குறிக்கின்றன. மேலும் இங்கு வசிப்பவர்கள் அவர்களின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பயணிக்கிறார்கள். இந்து புராணங்களின்படி 14 உலகங்களுக்கும் 7 லோகங்கள். அதிபதி என்று தனிப்பட்ட ஒரு நபர் இல்லை, மாறாக அந்தந்த லோகங்களுக்குரிய தெய்வங்கள், முனிவர்கள், அசுரர்கள் போன்றோர் அதிபதிகளாக உள்ளனர். மேலுலகங்கள் 7, பூமி உட்பட மற்றும் பாதாள லோகங்கள் 7 என பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு உலகத்திலும் குறிப்பிட்ட கடவுளர்களும் உயிரினங்களும் வசிப்பதாக கூறப்படுகிறது. உதாரணமாக சத்தியலோகத்தில் பிரம்மா, பூலோகத்தில் மனிதர்கள், பாதாளத்தில் நாகங்கள் மற்றும் அசுரர்கள் போன்றோர் உள்ளனர். மேலுலகங்கள் 7 சோகஸ்மைலி. சத்தியலோகம் பிரம்மலோகம் சோகஸ்மைலி, பிரம்மாவின் இருப்பிடம். தபோலோகம் தபஸ் செய்பவர்களின் இருப்பிடம். ஜனவரி லோகம் பிரம்மாவின் மகன்களின் இருப்பிடம். மகர்லோகம் மகா முனிவர்கள் வசிக்கும் இடம். ஸ்வர்லோகம் சுவர்க்கலோகம் சோகஸ்மைலி, இந்திரன் மற்றும் தேவர்களின் இருப்பிடம். புவர்லோகம் பித்ருலோகம் சோகஸ்மைலி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் உள்ள பகுதி, முன்னோர்களின் இருப்பிடம். பூலோகம் நாம் வாழும் பூமி. பாதாள லோகங்கள் 7 சோகஸ்மைலி. அதலலோகம் பலி சக்கரவர்த்தி மற்றும் அசுரர்கள் வசிக்கும் இடம். விதலலோகம் சிவபெருமானின் ஹர வடிவத்துடன் தொடர்புடையது. சுதலலோகம் அசுரர்களால் ஆளப்படுகிறது. தலாதலலோகம் மாயாவிகள் வசிக்கும். மகாதலலோகம் நாகங்கள் வசிக்கும் இடம். ரசாதலலோகம் அசுர குருமார்கள் வசிப்பிடம். பாதாள லோகம் நாகலோகம் சோகஸ்மைலி, வாசிகி போன்ற நாகங்கள் வசிப்பிடம். ஆகவே 14 உலகங்கள் அதிபதி என்பது ஒரு குறிப்பிட்ட கடவுளை குறிக்காமல் பிரபஞ்சத்தின் வெவ்வேறு அடுக்குகளை ஆட்சி செய்யும் பல்வேறு தெய்வங்கள் மற்றும் உயிரினங்களை குறிக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, நல்வாழ்த்துக்கள்.